ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழால் வெல்வோம் தமிழா. இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய மொழிகள் எந்தெந்த வருடங்கள்லாம் வந்து செம்மொழியாக அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் எந்த வருட செம்மொழியாக அறிவித்தாங்கன்னா 2004. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 4 திசைகளிலும் நம்பர் 1 இருக்கிறது தமிழ் தான். அதனால் வந்து நம்ம 2004 தமிழ் வந்து செம்மொழி அறிவித்தாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, சான்ஸ்கிரிட்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா எஸ்ஸு, இந்த 5 பார்த்திங்கன்னா எஸ்ஸோட சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சான்ஸ்கிரிட் பார்த்திங்கன்னா 2005. அடுத்து தெலுங்கு பார்த்திங்கன்னா வந்து 2008 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செம்மொழியாக. இது எப்படி நான் வச்சுக்கோன்னா, 2 லெட் இருக்கு இல்லையா, 2 லெட்டை வந்து அடுக்கி வச்சா அதை வந்து 8 மாதிரி இருக்கும். அது வந்து 2008 தெலுங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னடா வந்து 2008 தான் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம்னா, ஆந்திரா கர்நாடகா ரெண்டும் பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டேட் தான். அது ரெண்டும் வந்து ஒரே டைமில் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 வந்து தெலுங்கு கன்னடா ரெண்டுமே வந்து செம்மொழி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மலையாளம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13ங்கிறது பார்த்திங்கன்னா பேய் நம்பர்னு சொல்லுவாங்க. பொதுவாக சினிமாலலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பேய் நம்பர்னால் வந்து இப்போ மலையாளம் தான் வந்து அந்த பேயை விரட்டுறதுக்கான மாந்திரிகங்கள் மந்திரங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ மலையாளம்னா 2013 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒடியா வந்து 2014 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13ங்கிறது பேய் நம்பர் இல்லையா, அது வந்து 14க்கு ஓடி வரணுன்னா 14க்கு ஓடி வந்துட்டாங்க. அப்போ ஒடியானா 2014 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இதை பற்றி இது ரிலேட்டடாக நம்ம 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது செக் பண்ணி பாருங்கள். 2024 வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. In which year did the government of India declare Tamil as first classical language? அது பார்த்திங்கன்னா ஆன்சர் 2004 தான். அடுத்து